We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூழலில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பாரிமுனையில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூழலில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். தற்போது வரை எத்தனை பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்காங்க? கள நிலவரம் எப்படி இருக்கு? முழு விவரம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம், வார விடுமுறை ஊதியத்துடன் வேண்டும், மகப்பேறு விடுப்பு ஊதியத்துடன் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில் இன்று 4வது போராட்டமாக நகராட்சி நிர்வாகத்துறைக்கான இந்த மானிய கோரிக்கை இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சரை, அதற்கான துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரிமுனை குரலகம் பகுதியில் இருந்து பேரணியாக சட்டப்பேரவை நோக்கி வர முயற்சி இன்றைய தினம் மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தி வந்த நிலையில் நேற்றைய தினம் கூட தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த முயற்சி செய்தார்கள். அப்போதும் கூட காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த நிகழ்வுகளை பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் மற்றொரு போராட்டமாக தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக வர முயற்சி செய்த தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி ஆணையருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதற்கு பிறகாக 2 கோரிக்கைகள் அவர்கள் தரப்பில் இருந்து ஏற்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை தற்பொழுது வரை ஏற்கவில்லை. தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு தற்பொழுது வரை அனுமதி கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் தமிழக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி தொடர் போராட்டமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் தலைமைச் செயலகம் நோக்கி அவர்கள் பேரணியாக வர முயற்சி செய்த நிலையில் பெரும் காவல்துறையினர் அந்த பகுதியில் கூடி பேரிகார்டுகள் உள்ளிட்ட தடுப்புகளை வைத்து அவர்களை பேரணியாக செல்ல விடாமல் தடுத்து தூய்மை பணியாளர்கள், அதாவது பேரணி செல்லும் என்ற தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்திய பொழுதும் இது போன்ற கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று அனுமதி இல்லாமல் இந்த பேரணியை நடத்த முயற்சி செய்த நிலையில் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பெரிய அளவில் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து, அதாவது தனியார் மயப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முக்கியத்துவமாக வைத்து இந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பேரணி இன்று நடத்த முயற்சி செய்யப்பட்டு காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்பொழுது அழைத்து சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.